மிருகத்தின் சொரூபம் தொடர்ச்சி 3வது வீடியோ. சாத்தானும் தூதனும் உரையாடுவது போன்ற ஒரு கற்பனை. இப்போ தூதன் சாத்தான் கிட்ட கேட்குறான், எதற்காக போப் கேலண்டரை மாற்ற வேண்டும்? ஜூலியன் கேலண்டருக்கும் கிரிகோரியன் கேலண்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சாத்தான் சொல்கிறான், ஜூலியன் கேலண்டரில் ஒரு ஆண்டுக்கு 365.25 நாட்கள் என்று கணக்கிடப்பட்டது. கிரிகோரி கேலண்டரில் 365.2425 நாட்கள் என்று கணக்கிடப்படுகிறது. தூதன் எதற்காக 1582ஆம் ஆண்டில் கிரிகோரியன் கேலண்டரில் அக்டோபர் மாதத்தில் 4ஆம் தேதிக்கு பின் 15ஆம் தேதி உள்ளது? அதுக்கு சாத்தான் சொல்கிறான், 365.25க்கும் 365.2425க்கும் உள்ள வித்தியாசமாக தான் கணக்கிடப்பட்ட அந்த 10 நாட்கள் 1582ஆம் ஆண்டிலிருந்து கழிக்கப்பட்டது. தூதன் வருடத்திற்கு 365.2425 என்ற கணக்கு அடிப்படையில் வந்தது. சரி, சாத்தான் பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365.2425 நாட்கள் ஆகிறது. அதுவே கேலண்டரின் அடிப்படை ஆகும் அப்படின்னு சாத்தான் சொல்லிச்சு. அதுக்கு தூதன், சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த தேவன் அறியாத கணக்கையா இந்த மனிதர்கள் அறிந்திருக்கிறார்கள்? எதற்காக தேவனுடைய கணக்கை மனிதர்கள் மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், சாத்தான் தூதன் கிட்ட சொல்லுது, நீ சொல்லுவதெல்லாம் சரிதான். தேவன் கூறிய கணக்கின்படி ஒரு வருடத்திற்கு 360 நாட்கள் தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை சரியாக நிதானிக்க முடியும். ஒருவரும் வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை சரியாக நிதானிக்க கூடாது என்பதற்காகவே நான் இந்த மாற்றங்களை என்னுடைய ஆட்கள் மூலம் கச்சிதமாக செய்தேன் என்கிறான் சாத்தான். யார்கிட்ட? தூதன்கிட்ட. அதுக்கு தூதன், நீங்கள் மாற்றங்களை செய்து என்ன பயன்? உங்கள் தவறான கணக்குகள் அனைத்தையும் தாண்டி வேதாகமத்தின் தீர்க்க தரிசன கணக்கு முடிவு நாளான 1844 அக்டோபர் 20 என்ற நாளை வில்லியம் மில்லர் சரியாக கணித்து விட்டாரே. சாத்தான் அதுக்கு, வில்லியம் மில்லர் அந்த நாளை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கண்டுபிடித்தார். ஆனால் அந்த நாளை அவர் கண்டுபிடித்ததால் என்ன பயன்? எத்தனையோ அவருடைய தீர்க்க தரிசன கணக்கை தற்போது யார் நம்புகிறார்கள்?